வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஒரு சமுதாய பகுதிக்கு மட்டும் செல்லாத சுவாமி ஊர்வலம். சுவாமி வீதி உலாவை மறித்து பெண்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். திண்டிவனம் முட்டியூரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் முட்டியூரில் எழுந்தருளில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா காப்பு கட்டி தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பின்பு கடற்கரகம் அலங்கரித்து வீதி உலாவாக வந்தது. அதனைத் தொடர்ந்து கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் கும்பம் விடுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அம்மன் திருவீதி உலா வான வேடிக்கைகள் முழங்க நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஊர் இளைஞர்கள் செய்திருந்தனர். தலையால் நடந்தால் குளம் கிராமத்தில் கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்ற 55 அணிகள் கலந்து கொண்ட மாநில அளவிலான கிரிக்கெட் இறுதிப் போட்டியினை மாவட்ட கவுன்சிலர் துவக்கி வைத்து பரிசுகள் வழங்கி பாராட்டினார். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி கயத்தாறு யூனியன் தலையால் நடந்தான் குளம் கிராமத்தில் கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்ற 55 அணிகள் கலந்து கொண்ட மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டியினை மாவட்ட கவுன்சில் பிரியா குருராஜ் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு தொகை மற்றும் கோப்பைகளை வழங்கினார். இதில் முதல் பரிசினை வின்ஸ்டார் கிரிக்கெட் கிளப் தலையால் நடந்தான் குளம் அணியினரும், இரண்டாவது பரிசினை திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ராமையன்பட்டி அணியினரும், மூன்றாவது பரிசினை மானூர் அணியினரும் தட்டிச் சென்றனர். இந்த நிகழ்வில் பஞ்சாயத்து தலைவர் ஸ்ரீ வள்ளி செந்தில்வேல், ஊர் நாட்டாமைகள், திமுக கிளை செயலாளர் குமரேசன், இளைஞர் அணி அஜித்குமார், பாலா, சதீஷ்குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் சிறப்பான முறையில் வரவேற்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். தான் நம்ம பகுதிக்கு வந்தது. ஸோ அதில் வடக்கநந்த குளத்தில் முதல் கண் போட்டோம். இரண்டாம் தரமாக 150 கிராமத்திலும் தலையானந்தம் கிராமத்திற்கு ஒதுக்கீடு செய்தோம். பரிசளிக்க என வரவேற்றீங்க. அதற்கு நான் நன்றியை தெரிவித்து என்றும் உங்களுக்கு உறுதுணை இருப்பேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திட்டக்குடி அருகே சுவாமி வீதிவலம் தடுத்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அருகே ஆவட்டி கிராமத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு மாரியம்மன் கோவில் பால்குட திருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது ஒரு சமுதாயத்தினர் வசிக்கும் வீதிக்கு சுவாமி வராததால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சுவாமி வீதி உலாவை மறித்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. திருவிழாவிற்கு வரி வாங்கும் பொழுது கிராம முக்கியஸ்தர்கள் தங்கள் வசிக்கும் பகுதிக்கு சுவாமி வீதி உலா வரும் என வாக்குறுதி அளித்துவிட்டு தற்பொழுது புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த ராமநத்தம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பின்னர் காவல்துறையினர் பாதுகாப்புடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இந்து கோவில்களில் ஆலய கட்டணத்தை ரத்து செய்ய கோரியும் இந்து கோவில்களில் இருந்து அறநிலைத்துறை வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்து கோவில்களில் ஆலய கட்டணத்தை ரத்து செய்ய கோரியும் இந்து கோவில்களிலிருந்து அறநிலைத்துறை வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அதில் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் கடமலைகுண்டு கிராமத்தில் இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
ஆர்ப்பாட்டத்திற்கு இந்து முன்னணி தேனி மாவட்ட செயலாளர் உமையராஜன் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் இந்து கோவில்களில் ஆலய கட்டணத்தை ரத்து செய்ய கோரியும் கோவில்களில் இருந்து அறநிலைத்துறை வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். அப்போது அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நாகராஜன் உள்ளிட்ட இந்து முன்னணியை சேர்ந்த 22 பேரை கடமலைகுண்டு காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். கடமலைகுண்டு கிராமத்தில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பாக தமிழக அரசின் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடமலைகுண்டு கிராமத்தில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பாக தமிழக அரசின் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு முனைவர் காமராஜ் தேனி மாவட்ட தலைவர் தலைமை தாங்கினார். கடமலைகுண்டு வியாபாரிகள் சங்க தலைவர் செல்வம், கடமலை மயிலை ஒன்றிய தலைவர் சூரிய நாராயணசாமி முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்திற்கு சிறப்பு கண்டன உரையை தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் தமிழக அரசின் தொடர் மின் கட்டண உயர்வையும் கள்ளச்சாராயம் மற்றும் போதை விற்பனை செய்யும் மாஃபியா கும்பலுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை வியாபாரிகளுக்கு கொடுக்காமல் ஆளும் தமிழக அரசை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்தினார். மேலும் மாவட்ட இணை செயலாளர் முருகேசன், மாவட்ட பொருளாளர் மாஸ்டர் செல்வா, ஒன்றிய செயலாளர் சிங்கம், ஒன்றிய பொருளாளர் பாலமுருகன், குமணன், தொழிற்சங்க தலைவர் கோபி ஜெகநாதன், தங்கமால்புரம் சங்க செயலாளர் சுரேஷ், வருசநாடு சங்க பொருளாளர் செல்வம் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில இளைஞரணி தலைவர் ஜெயபாலன், இந்து வியாபாரிகள் நலசங்கத்தின் மாவட்ட செயலாளர் உமையராஜன், செயற்குழு உறுப்பினர் நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வியாபாரிகள் சங்க தேனி மாவட்டம் கடந்து கடைகளை நடத்தக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய பொறுப்பாளர்கள் நம்முடைய வியாபாரிகளுக்கு கடமை பண்ணினால் அரசுக்கு போய் செய்தி 4 மணி அளவு நம்ம அமைதியாக பேசுவாங்க. எதுவும் பார்த்தா எங்க ஐயா தேவை இல்லை இந்த தமிழக அரசு ரத்து செய். மரக்காணம் அருகே அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மரக்காணம் அருகே கூனிமேடு ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் பள்ளிக்கு 100% வருகை தந்த மாணவர்களுக்கும் பாராட்டு விழா மற்றும் பரிசு வழங்கி சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு குளோபல் ஹலால் அம்பாசிடர் மக்கள் சேவை மைய தலைவர் முகமது ஜின்னா தலைமை தாங்கினார். ஊராட்சி மன்ற தலைவர் கஸ்தூரி ஜெயராமன், ஒன்றிய கவுன்சிலர் பெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரத்தினசாமி வரவேற்று பேசினார். இதில் பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், கிராம பொதுமக்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். குளோபல் ஹலால் அம்பாசிடர் மக்கள் சேவை மைய தலைவர் முகமது ஜின்னா மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள், சான்றிதழ்களை வழங்கி இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்து தருவதாகவும் கூறினார். கண்மணிகளுக்கும் இருபால் ஆசிரியர்களுக்கும் எனது அன்பார்ந்த இறைவனை வணங்கி வேண்டி என்னோட இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்து சிறப்பான பிரைவேட் ஸ்கூல் ஏதாவது ஒரு சிபிஎஸ்இ டாப் கிளாஸ் இதெல்லாம் சொன்னீங்கன்னா கிடைச்சிடும். குரு தெய்வம் தெய்வம் எப்படி நீங்க கடைசியில் வச்சுட்டு இருக்கீங்களோ அதை விட அடுத்ததா நண்பன்னு சேர்த்துக்கணும். அந்த இது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க பிரைவேட் ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம வந்து இங்கிலீஷில் பேசணும் கேம்பஸில். ஐ டோன்ட் அக்செப்ட். நீங்கள் படித்ததை கீழ்
கீழ்புத்துப்பட்டு மஞ்சனேஸ்வரர் கோவிலில் ஆடி திங்கள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மரக்காணம் அருகே கீழ்புத்துப்பட்டு ஊராட்சியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற மஞ்சனேஸ்வரர் கோவில். இக்கோவில் திருவிழா ஆண்டுதோறும் ஆடி மாத முதல் திங்கள் துவங்கி 5 திங்கள்களுக்கு மிக விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த திருவிழா நாட்களில் விழுப்புரம், புதுவை, காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது குலதெய்வமான மஞ்சனேஸ்வரரை வேண்டி பொங்கல் வைத்து குழந்தைகளுக்கு காது குத்தி தங்களது உறவினர்களுக்கு கிடா விருந்து வைப்பது வழக்கம். இந்த நிலையில் இக்கோவிலில் முதல் திங்கள் திருவிழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கெடா வெட்டி தங்கள் குழந்தைகளுக்கு மொட்டை அடித்து காது குத்தி தங்களது குலதெய்வ நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அறநலத்துறை அதிகாரிகள் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பெருமுக்கல் கிராமத்தில் சஞ்சீவி மலை உச்சியில் புற்று வடிவில் அமைந்துள்ள வக்ரகாளியம்மன் ஆலயத்தில் கூழ்வாத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள பெருமுக்கல் கிராமத்தில் 1000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த சோழர் காலத்தில் சஞ்சீவி மலை உச்சியில் கட்டப்பட்ட முகத்தியா ஜலேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் அருகில் புற்று வடிவிலான வக்ரகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் ஆடி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையான வக்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்தியாஜல ஈஸ்வரருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புற்று வடிவிலான வக்ரகாளி அம்மன் மீது சாற்றப்பட்டிருந்த தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம், வளையல், எலுமிச்சை பழம் உள்ளிட்டவை பிரசாதமாக பெற்று செல்கின்றனர். இதனை பெற்று சென்றால் குழந்தையில்லா தம்பதிகளுக்கு உடனடியாக புத்திர பாக்கியம், திருமண தடை, கடன் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தீர்வதாக இப்பகுதி மக்களால் கூறுகின்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்தகுடில் சமூக அறக்கட்டளையின் நிறுவனர் சக்கரவர்த்தி அவர்கள் செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒரு சமுதாய பகுதிக்கு மட்டும் செல்லாத சுவாமி ஊர்வலம். சுவாமி வீதி உலாவை மறித்து பெண்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.